அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. ஆது கூட்டத்தினரும் இறை தூதரை பொய்ப்பித்தனர். அவர்களிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூத், நீங்கள் அல்லாவை அஞ்ச மாட்டீர்களா என்று கூறியதை நினைவூட்டுவீராக என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான். நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இறை தூதர் ஆவேன். ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள், எனக்கு வழிபடுங்கள் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அச்சமுதாயத்திற்கு கூறினார்கள். மேலும் கூறினார்கள், இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்கவில்லை. எனக்குரிய கூலி இறைவனிடமே இருக்கிறது. இன்னும் நீங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்று மாளிகைகளை அமைத்து கொள்கிறீர்களா? இன்னும் நீங்கள் பிடித்தால் கொடியவர்கள் போல் பிடிக்கின்றீர்கள். எனவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். உங்களுக்கு தெரிந்தவை மூலம் உங்களுக்கு உதவியவனை அஞ்சுங்கள். கால்நடைகள், மக்கள், நீரூற்றுகள் மற்றும் தோட்டங்கள் மூலம் அவன் உங்களுக்கு உதவுகிறான். நிச்சயமாக மகத்தான நாளின் வேதனையை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார். நீ அறிவுரை கூறுவதும் கூறாமல் இருப்பதும் எங்களுக்கு சமமானதே என்று அவர்கள் கூறினார்கள். இவ்வளவு தூரம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தும் செவிடன் காதில் சங்கு ஊதியது போன்று எதுவும் விளங்காத ஜடங்களாக வாழ்ந்தனர். தங்களது ஆணவத்தால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்க மறுத்தனர். தன்னை ஒரு பொருட்டாக மதிக்காத, தன்னை பொய்யர் என்று கூறுகின்ற சமுதாயத்திடம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் பொறுமையுடன் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் 11வது அத்தியாயத்தில் 52 to 57 வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான். என்னுடைய மக்களே, நீங்கள் உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பை கோரி மனம் வருந்தி அவன் பக்கமே திரும்புங்கள். அவன் தடுத்திருக்கும் மழையை உங்கள் மீது ஏராளமாக பொழிய செய்வான். உங்களுடைய பலத்தை பின்னும் பின்னும் அதிகரிக்க செய்வான். ஆகவே நீங்கள் அவனை புறக்கணித்து குற்றமளித்து விடாதீர்கள் என்றும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யர் என கருதிய அவரது சமுதாயம் தங்களது நாவுகளாலே தண்டனை வேண்டினார். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமே முடிந்தால் நீ சொன்னதை செய் என சவாலிட்டனர். இந்த தருணத்தில் மேகமூட்டத்தை மக்கள் பார்த்தனர். மழையை எதிர்பார்த்து காத்திருந்த மக்கள் அது மலை மேகம்தான் என்று பெருமை கொள்ளலானார்கள். ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது அல்லாவின் தண்டனை என்று அந்த மக்களுக்கு எச்சரித்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 46வது அத்தியாயத்தில் 22 to 25 வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான். எங்கள் கடவுள்களை விட்டு எங்களை திருப்புவதற்காக எங்களிடம் வந்திருக்கிறீரா? மெய்யாகவே நீ உண்மையாளராக இருந்தால் நீ எச்சரிப்பதை எங்களிடம் கொண்டு வாரு என்று கேட்டனர். இது பற்றிய ஞானம் அல்லாவிடமே உள்ளது. நான் எதை கொடுத்து அனுப்பப்பட்டனோ அதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். எனினும் அணியாத கூட்டமாகவே உங்களை நான் கருதுகிறேன் என்று அவர் கூறினார். பின்னர் வேதனைக்கு அறிகுறியாக வந்த மேகம் அவர்கள் இருந்த பள்ளத்தாக்குகளை நோக்கி வருவதை அவர்கள் காணவே, இது எங்களுக்கு மழை பெய்ய வரும் மேகம்தான் என்று கூறினார்கள். அதற்கு அவர்களை நோக்கி, அல்ல, இது நீங்கள் அவசரப்பட்ட வேதனைதான் என்றும் இது ஒரு காற்று, இதில் துன்புறுத்தும் வேதனை இருக்குது என்று கூறப்பட்டது. தனது இறைவன் கட்டளைப்படி ஒவ்வொரு பொருளையும் அது அளித்தது. அவர்களின் குடியிருப்புகளை தவிர வேறு எதுவும் காணப்படாத நிலையை காலையில் அடைந்தனர். குற்றம் செய்யும் கூட்டத்தை இவ்வாறே தண்டிப்போம். காற்றால் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் வேண்டிய வேதனை காற்று உருவத்தில் வந்து 7 நாட்கள் காற்று அவர்களை துன்புறுத்தி அணுவாக அழித்து அல்லாவின் வாக்கு நிறைவேறியது. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 54வது அத்தியாயத்தில் 19, 20, 21 வசனத்தில் கூறியிருக்கிறார். தொடர்ந்து துர்பாக்கியமாக இருந்த ஒரு நாளில்
அவர்களுக்கு எதிராக கடும் புயல் காற்றை நிச்சயமாக நாம் அனுப்பினோம். வேருடன் பிடுங்கி எறியப்பட்ட பேர்ச்சம்பழம் மலையைப் போல் மனிதர்களை அது பிடுங்கி எறிந்தது. எனது வேதனைகளும் எச்சரிக்கைகளும் இவ்வாறே இருந்தன என்பதை காண்பீராக. இன்னும் தன் திருமறையில் 69வது அத்தியாயத்தில் 6-7வது வசனத்தில் கூறியிருக்கிறான், ஆது சமுதாயத்தினரோ மிக கடுமையான கொடிய காற்றால் அழிக்கப்பட்டனர். அதை 7 இரவுகளாகவும் 8 பகல்களாகவும் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக இயக்கினான். அந்த கூட்டத்தினர் வேருடன் வீழ்ந்து கிடக்கும் பேர்ச்சம்பழ மரங்களைப் போல் வீழ்ந்து கிடப்பதை காண்பீராக. அல்லாஹ் ஆது சமுதாயத்தை அழித்த அந்த காற்றை பற்றி திருமறையில் குறிப்பிடும்போது மலட்டுக்காற்று என்று குறிப்பிடுகிறான். அதாவது 51வது அத்தியாயத்தில் 41-42வது வசனத்தில் ஆது சமுதாயத்திடமே படிப்பினை உள்ளது. அவர்கள் மீது மலட்டுக்காற்றை அனுப்பினோம். அது எப்பொருள்களில் பட்டாலும் அதை மக்கி போனதைப் போன்று ஆக்காமல் இருப்பதில்லை. காற்று மனிதனுக்கு பயன்பட வேண்டுமானால் அதில் ஆக்சிஜன் போன்ற சில அம்சங்கள் இருந்தால்தான் அது பயன்படும். காற்றில் உள்ள ஆக்சிஜனை பிரித்து எடுத்துவிட்டால் காற்று இருந்தும் மனிதனால் உயிர் வாழ முடியாது. இதையே மலட்டுக்காற்று என்று இந்த வசனம் கூறுகிறது. மலைமேகம் ஒரு எச்சரிக்கை. ஆது சமுதாயம் மலைமேகம் என நம்பிய போது இல்லை, அது அல்லாவின் தண்டனை என ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரித்த சம்பவத்தை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை மேகத்தை காணும் போதெல்லாம் ஆது சமுதாயத்தின் நிலையை நினைத்து அஞ்சக்கூடியவராகவே இருந்துள்ளார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை மேகத்தை வானில் கண்டால் பிறகு திரும்பி திரும்பி நடப்பார்கள். தனது அறைக்கு உள்ளே போவார்கள், வெளியே வருவார்கள். நிம்மதியன்று ஒருவித தவிப்புடன் காணப்படுவார்கள். அவர்களுடைய முகம் மாறிவிடும். வானம் மழையை பொழிந்து விட்டால் அந்த தவிப்பான நிலை அவர்களை விட்டு நீங்கிவிடும். ஆகவே ஒரு முறை நான் அவர்களுக்கு அந்த தவிப்பான நிலை ஏற்பட்டிருப்பதை கவனித்து அவர்களிடம் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆது சமுதாயத்தினர் அந்த வேதனை கொணரும் மேகம் தங்கள் வசித்த பள்ளத்தாக்குகளை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கண்டபோது தவறாக புரிந்து கொண்டு இது தமக்கு பொழியும் மழையாகும் என்று கூறினார்களே, அத்தகைய மேகமாகவும் இது இருக்கலாம், எனக்கு தெரியாது என்று பதில் அளித்தார்கள். இது புகாரில் இடம்பெற்றிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு முடிவடைகிறது. நெக்ஸ்ட்டு இறை தூதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கலாம்.